பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் மகா பெரிதான ஆசீர்வாதம். இன்னைக்கு என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது பாவம் செய்யும் போது அவன் கதறி எழுந்து அந்த 51வது சங்கீதம் அவன் சொல்லும்போது பாவம் செய்த பிறகு அவன் எழுதான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து விடாது இருமாட்டவரே என்றார். பாவம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க முடியாத செய்துவிடும். பாவம் நம்முடைய பரிதாபமான நிலையை வைத்துவிடும். பாவம் பயங்கரமான கிரியைகள் ஒரு வாழ்க்கையை செய்யும்படியாக செய்துவிடும். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எபேசியர் 1:3 இருக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற முடிந்த ஒரு காரியம். இது முடிந்த ஒரு காரியம். ஏற்கனவே உனக்கு இது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். பெற்றுக்கொள்வதும் அனுபவிப்பதும் தான் உன் வேலையை என்னுடைய வேலையுமா இருக்கு. அப்ப இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு அடையாளம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் ஒரு பெயரை எழுதியிருக்கிற குழந்தைக்கு நீங்க பெயரை வைக்கணும். இந்த பெயரை தேவ சமூகத்தில் சொல்லுகிறோம். எப்படி மருத்துவமனையில ஒரு பிரசவிக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வேலையாட்கள் வந்து ஆண் குழந்தை பிறந்ததற்கு பெண் குழந்தை பிறந்ததற்கு என்று அறிவிக்கிறது போல, அந்த பெற்றோருக்கும் ஜனங்களுக்கும் அந்த ஒரு நற்செய்தி அறிவிக்கிறது போல, இன்னைக்கு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருடைய சமூகத்துல தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில தேவ ஜனங்களாகிய சபை மத்தியில அந்த பெயரை நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். அது பரலோகம் அங்கீகரிக்கும். ஜீவ புஸ்தகத்தில் இன்று முதல் அந்த பெயர் ஷாலோம் யாகேர் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் வேதத்திலுகிறது. இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று உன்னதமானவர் தாமே அது தொகையிடுவார் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நாம் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கவனித்து பாருங்க, இந்த பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது என்று சொல்லி வேதத்தில் உள்ளது. வெளிப்படுத்தின விஷயம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யார் பெயர் இருக்காது ஜீவ புஸ்தகத்துல தெரியுமா? நீங்க வெளிப்படுத்த 21வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. முதல் காரியங்கள் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாடுகளும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்களிப்பார். எந்த பேர் எந்த புஸ்தகத்துல பேர் இருக்காது. ஏதோ ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்துல இருந்துதான் தேவன் என்ன பிரிச்சாரு. வேத வசனம் சத்தியமா இருக்கு.
சத்திய வசனம் வெறும் சிலை வழிபாடுகள் மட்டும் இது அர்த்தமாயிடாது. இன்னைக்கு குழந்தைகளோட நிறைய பேர் வாழ்க்கையில சிலை வழிபாடா இருக்கு. இந்த குழந்தைகள் இல்லைன்னு அக்கராய்ச்சி காலங்கள் ஒரு காலம் இருக்கு. குழந்தைகளினால என்னால சபைக்கு வர முடியல, தேவனை தொழுது கொள்ள முடியல, ஆராதிக்க முடியல, தேவ சமூகத்தில் வந்து தங்க முடியல என்று சொல்லி குழந்தைகளை இன்னைக்கு விக்கிரகங்களாக மாற்றி இன்னைக்கு தேவ சமூகத்தில் வர முடியாமல் தடைப்படக்கூடிய ஒரு காரியமும் விக்கிரக ஆராதனை தான். இன்னும் சில பேருக்கு வேலை லீவு கிடையாது. ஆனா உடம்பு இல்லைன்னா ஒரு வாரம் லீவு. இதுதான் என்னதான் வேலை செய்யணும்னு சொன்னதே கர்த்தர் தான். வேலை செய்ய மனசு இல்லாம இருந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதான் ஆண்டவர் தான். ஆனா வேலையை காரணம் காட்டி இன்னைக்கு பார்வோனை போல அடிமைப்படுத்தி வேலைன்னு இருந்தீங்கன்னா நீ ஏற்று கிறிஸ்துவ சாத்தானுடைய பிடியில இருக்கிறன்னு அர்த்தம். இங்க இருக்கிற பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷ காலம் அடிமைத்தனப்படுத்தி மூச்சு விட கூட நேரம் கிடையாது, ஜெபிக்க நேரம் கிடையாது, வேலை டபுள் ஆகிட்டான். அவங்களை விடுதலை ஆக்கினார். பார்வோன் கிட்ட மோசே கிட்ட சொல்லும்போது சொன்ன ஒரு காரியம், யாத்திராகமம் 8:1 அதிகாரம் முதல் வசனம்னா நீங்க பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவர்களை போக விடு என்று சொல்லும்படியாகத்தான் அனுப்பினார். விடுதலை ஆக்கும்படியாகத்தான் எகிப்தில 10 வாதைகளும் 10 அற்புதங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து ஓங்கிய புயத்தோடு கூட அவர்களை புறப்பட செய்து செங்கடலை 2ஆக பிளந்து கால் நனையாம கட்டாந்தரையில நடக்கிறது போல அவர் நடத்தி கொண்டு வந்தார். நீங்க பாருங்க, உலகம் என்ற வரமுறையை சாத்தான் வகுத்தான் என்று பல காரியங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். தேவன் உலகத்தை உண்டாக்கல, தேவன் அந்த பூமியை தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பூமி உலகமான நிலை கதை தெரியுமா உங்களுக்கு? உலகம் என்பதற்கு கிரேக்க மொழியில காஸ்மோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. காஸ்மோஸ் என்று சொன்னார் ஒழுங்குமுறை என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு அரசாங்கம் எப்படி தன் ஆளுகையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சட்ட திட்டங்களை வகுக்கிறார்களோ, ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்களோ, அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அந்த சட்ட திட்டங்களை மீறுகிறவர்களை தண்டிக்கிறார்களோ, அந்த சட்ட திட்டத்தின் ஒழுங்கும்படி தன் தேசத்தை நல்வழியில் நடத்துவதற்கு பயன்படுத்துகிறார்களோ, அப்படிதான் இந்த உலகத்தை சாத்தான் தன்னுடைய ஒழுங்குமுறையை கொண்டு வந்தான். சாத்தான் கொண்டு வந்த ஒழுங்குமுறைக்கு பெயர் தான் உலகம் என்று பெயர். 3 காரியத்தை அவன் கொண்டு வந்தான். உலகம் என்பதற்கு 3 விதமான காரியங்கள் இருக்கு. முதலாவது காரியம் ஆகாரம். மனுஷனுக்கு என்ன வேணும்? இல்லையா? இன்னைக்கு பற்பல நிலையில இருக்கு. நான் பல காரியங்கள் சொல்லுகிறேன். 30 ரூபா கொடுத்தாலும் தள்ளுபடி கடையில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். 3000 கொடுத்தாலும் 5 ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும். 3000 ரூபாய் கொடுத்து ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்றேன்னா அவனுக்கு வருமானம் 100 ரூபாய் வச்சு 3000 இருக்காரு. அப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீ சம்பாதிச்சுனே போறாங்க. நேரங்கள் எதுக்கு செலவழிக்கிறாங்கன்னா சம்பாதிக்கணும் 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 சம்பாதிக்கணும். முதல் காரியம் சாப்பாடு. 2வது காரியம் சந்தோஷம். அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு பணம் தேவை. எல்லாவற்றுக்கும் பணம் உதவும். அதில் அநியாயமாக அனித்தியமான நிலையில்லாத ஒரு சந்தோஷத்தை மனுஷன் இந்த பூமியில அனுபவிக்க நினைக்கிறான். அதுக்கு பணம் தேவை. 3வது, தன் குடும்பத்தை எல்லா நிலையிலையும் பாதுகாப்புல வைத்துக் கொள்ள நினைக்கிறான். அந்த செக்யூரிட்டிக்கு பணம் தேவை. அது தேசமும் இன்னைக்கு ராணுவத்துக்கு தான் ஏராளமான பணத்தை செலவு பண்றாங்க. ஏன் ராணுவத்துக்கு செலவு பண்றாங்கன்னா தேசத்தின் பாதுகாப்புக்கு அது அவசியமா இருக்கு. அப்ப இந்த 3 நிலையான காரியங்கள் சாப்பாடு, சந்தோஷம், பாதுகாப்பு, இந்த 3 அடிப்படையாக வைத்து அதற்கு பணம் தேவை என்ற நிலையை முன்வைத்து அந்த பணத்திற்காக நீ ஓடிக்கொண்டே இருக்கிற. எது நேரம் இல்லை. தன்னை உண்டாக்கினவரை நினைப்பதற்கு நேரம் இல்லை.
சம்பாதிக்க பலன் கொடுத்தவரை நினைப்பதற்கு நேரம் இல்லை. என்ன சம்பாதித்தாலும் அதை அனுபவிப்பதற்கு அனுகிரகம் தருகிறவரை பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு இப்படி நேரங்களை எல்லாம் இன்னைக்கு ஒரு ஒழுங்குமுறைக்குள் சாத்தான் கொண்டு வந்த அந்த ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வந்து இந்த வேலைகளை அவர்கள் ஒரு விக்கிரகமாக்கி கொண்டார். இன்னைக்கு சொல்றாங்க செய்யும் தொழில தெய்வம், அது தெய்வம். நமக்கு ஒரு பண்டிகையா இருக்கு, எது பூஜை. ஆனா தொழில் நஷ்டம் வந்து பூஜை காணாம போகுது. தவறான ஒரு வழியில் நடத்துறவங்க எதுக்கு பூஜை போடுவாங்க? இப்படி ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்துட்டா அந்த ஒழுங்குமுறைக்கு நம்ம வாழ்க்கை அடிமைப்படுத்தி அதை இன்னைக்கு வர என்ன பண்றாங்க? இதுவும் ஒரு விக்கிரகத்துக்கு அடையாளம். இவங்க பேருடைய கூடாது. கவனிங்க, இப்படி பல்நிலையான காரியங்கள் இருக்கு. இவங்க பெயர் இருந்த ஜீவ புத்தகத்துல வராது. ஆனா இதெல்லாம் இன்னொன்று பிரித்து எடுத்தார் ஆண்டவர். இப்ப என்ன பண்ணிட்டாரு? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வானத்திலேயோ பூமியிலையோ சமுத்திரத்திலேயோ ஒரு உருவத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ எனக்கு நீ என்ன பண்ணாத, வெள்ளியினாலேயோ பொண்ணுனாலேயோ எனக்கு என்ன பண்ணாத. அதனால தான் தேவன் ஒளியா இருக்கிறார். யாரும் காண முடியாத ஒரு ஒளியில் அவர் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் எனக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது சொல்லிட்டார். இன்னைக்கு ஏற்று அவர் மனுஷன் தான் என்ன வந்தாரு? யார் வந்தாரு? ஏற்று உயிர் தெரிந்த தாயில வந்த பிறகு அவரை கண்டவங்க தனக்குற விழுந்தாங்க. எதை பார்க்க முடியல? அவருடைய சாயில, உயிர் தெரிந்த சாயில பார்க்க முடியல. கூட்டின வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்தாரு. ஏற்று எப்படி வந்தாரு? உயிர் தெரிந்த பிறகு கதவை கூட்டிட்டு ஜெபிக்கிறாங்க. கூட்டின வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. அது உயிர் தெரிந்த சாய். இதாக வெளிப்படுத்தின தாய் ஏற்று. ஏற்றினுடைய தாய் தான் மனுஷ தாய், நம்ம போல இருப்பாரு. அதனால தான் நம்முடைய ரூபத்தை தேவன் கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய ரூபம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல ரெண்டாவது ஆவிக்குரிய நிலையை என்ன கொடுத்தாருன்னா, நமக்கு ஜீவ புத்தகத்தில் நம்ம பெயரை எழுதினாரு. நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இயேசுதான் நித்திய ஜீவன் என்ற ஒன்று யோவான் 3வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று யோவான் அங்கே 11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இப்ப நமக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன்ங்க? இது டெம்பரரி ஜீவன், நிலையானது கிடையாது, நித்தியமானது கிடையாது. ஏசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் ஏசு கிறிஸ்து தான். நித்திய காலமாக பரலோகத்தில் வாழ்வதற்கு இந்த ஜீவனாகிய கிறிஸ்துவோட அவசியம். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு தந்த. இந்த அபிஷேகம் தான் நமக்கு பலனை கொடுக்குது. இதுதான் அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இன்னைக்கு பற்பல நிலைகளை நீங்க எபிரேயர் 12:1 பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர்கள் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவுள் சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை தருவதற்கு பெற வேண்டும், பாவத்தை மேற்கொள்வதற்கு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பெயரிலே உனக்கு அபிஷேகம். பரிசுத்த ஆவியான மேல செயல்படுகிற நிலைதான் அந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம். இந்த அபிஷேகம் வெள்ளம் பண்ணி உங்களை தள்ளி விடக்கூடிய, விட செய்யக்கூடிய, விழுந்த இடத்துல கிடக்கக்கூடிய ஒரு மரத்தை போல காணப்படக்கூடிய நிலைகள் மாற்றப்பட வேண்டுமானால் உனக்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகம் என்றால் தெய்வம் ஊற்றப்பட்டிருக்கிறார்கள்.
மனுஷனோடு கூட தேவன் தன்னை இணைத்துக் கொண்டார் என்றார். தேவனுடைய பலனும் மனுஷன் இணைந்து ஒரு பாவத்தை தள்ளக்கூடிய நிலையில சர்வ சாதாரணமாக அல்லேலூயா. நீங்க என்ன வேணும்? இந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார். மாத்திரமல்ல 9 வரங்களும் 9 கனிகளும் தேவனுக்கு கொடுத்தார். ஆவியின் 9 கனிகள் 9 தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். மேன்மைப்படுத்துவதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு அற்புதம் உன்னை கொண்டு நடக்கும்போது 4 பேர் மத்தியில கர்த்தர் உன்னை கனத்திற்குரியவராக மாற்றி விடுகிறார். ஒரு ரகம் நடக்கும்போது என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்க்குறீங்க? ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பார்த்துட்டு மட்டும்தான் அந்த அடையாளங்கள் கிடையாது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வரங்கள் சொந்தமாக. ஆனால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லி மார்க் 16:17 பார்க்கணும். முதலில் விசாரணை என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவான யாதத்தை குடித்தால் சேதப்படுத்தாது நவமான வார்த்தையை பேசுவார்கள், வியாதிஸ்தர்களை சொந்தமாக்குவார் என்று சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே வருகிறார். வியாதிஸ்தர்களை சொந்தமாக்குவது விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற வரங்களின் அடையாளம். ஊழியக்காரருக்கு தான் அது கிடையாது, விசுவாசிகளுக்கு இது கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு 4 பேர் மத்தியில கணத்திற்குரிய ஒரு மகனாக நீ காணப்பட வேண்டுமானால் இந்த வரங்களை நீ அபியாசப்படுத்த வேண்டும், வரங்களை விரும்ப வேண்டும். அதனால்தான் 1 Corinthians 12:1 அவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார். வாசிக்கிறார். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. அப்ப இவங்க எத்தனை பேருக்கு அறிவி இருக்கிறீங்க? கவனிங்க, இது இலவசம். தேவன் மறித்து பாதாளத்தில் 3 நாள் போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களுக்காக துரோகிகளுக்காக வரங்களை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. இலவசமாக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இது. விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு நேரத்தை விலை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. உன் வாழ்க்கையை தேவனுக்கு தெளிவுபடுத்தணும். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக நீ மாறுவாயானால் பரிசுத்தாவினுடைய வரமும் அபிஷேகமும் உனக்கு சொந்தமானது. அதாவது வரங்கள் கிரியம் செய்கிற ஒரு மனுஷன் இந்த உலகம் அவனை கனத்திற்குரியவர்களாக பார்க்குது. சபை அவனை கனத்திற்குரியவனாக பார்க்குது. ரெட்டிப்பியான கனத்திற்குரியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இது பொதுவாக வைத்திருக்கிறார்கள். இது ஆவிக்குரிய ஒரு விசேஷித்த காரியம். ஆனா நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, நிறைய பேருக்கு தாகம் இல்லை. தாகம் இருந்தா அவனுக்கு எப்பயும் அந்த தண்ணீர் ஊற்றி ஏத்தையா 44:3 அவர் சொல்லும்போது சொல்றாரு, தாகம் உள்ளவர் மேல தண்ணீர் வருட நிலத்தில் ஆறுகளை ஊற்றும் என்றார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வந்த நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவே. இன்னைக்கு நிறைய பேருக்கு தாகம் இல்லை. எந்த அளவுக்கு நீங்க தேவ சமூகத்தில் கேட்டு இருக்கிறீங்க? நீங்க பேசுற அந்நிய வார்த்தைகளாவது நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து கேட்டீங்களா? இல்லைன்னா ஒரு காரியம் இருக்கு பழைய ஏற்பாடுல. தாவீது சாமுவேலுக்கு பயந்து, இது சவுலுக்கு பயந்து சாமுவேல் கூட இணைந்து கொண்டார். தாவீதை பிடித்துக் கொண்டு வரும்படியாக தேவர்களுடைய சவுல் அனுப்பினார்.
கவனிங்க. தாவீதை பிடித்துன்னு வர்றதுக்காக சவுல் தன்னுடைய சேவகர்களை அனுப்புனார். சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு கிட்ட வந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கினாங்க. அவங்க தீர்க்க தரிசனம் பேசி வைத்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் உள்ளவன் இடத்துல வந்த போதோ, அபிஷேகம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் வந்த போதோ கிடைச்ச அந்த அபிஷேகம், கிடைச்ச வரங்கள், இப்படி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. கும்பலோடு கும்பல். இவங்க யாரு? 10 அத்தோடு 1. இதற்காக நேரம் எடுக்கிறதில்லை. இதை அவங்க வர்த்திக்க செய்ததில்லை. இவங்க ஆய்வுக்குரிய நிலையில் அந்த அனல் மூட்டத்தும் கிடையாது. இவங்க அனலமின்றி குளிருமின்றி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அருவருப்பாய் போனவர். இப்படி அருவருப்பானவர்கள் இந்த அனல் மூட்டணும். அதுக்கு நீ பெற்று இருக்கணும், வேலை கொடுக்கணும். நீ என்ன பண்ணணும்? இலவசமா கொடுக்கிறதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கணும், தாகத்தை நீ தெரிவிக்கணும். என் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நீ இயேசுவிடத்தில் வந்திருக்கணும். கவனிக்க, அந்நிய பாஷையில பேசுற ஒரு காரியத்தை சொன்னா சபை ஆவியில பேசணும். நீ கருத்தாவும் பேசணும், ஆவியோட பேசணும். நீ கருத்தாவும் பாடணும், ஆவியோட பாடணும். இல்லையா? 1 Corinthians 14:15 வாசித்து பேர். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தாவே பாட மாட்டேன்னாங்க. ஆவியில எங்க பார்த்து பாருங்க. விண்ணப்பம் எப்படி இருக்கு? ஆவியில விண்ணப்பம் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கா? இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த வருஷத்துல இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. கவனிங்க, பல ராத்திரிகள் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த நேரத்தில் உண்டு. இப்போ நான் பெரிய விசேஷத்தை ஆகும் நான் சொல்லல. ஒரு சாதாரண நிலையில இருந்தவன் தான். இது மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது மாற்றப்பட்டு சில அந்தரங்கமான அறியாத காரியத்தை கர்த்தர் என்னோடு பேசும்போது ஜனங்கள் தப்பித்து போகிறார்கள். கவனிங்க, முகத்துக்கு முகமா நான் பேசும்போது இல்லாத ஒண்ண பேச முடியாது. இல்லாத ஒண்ண பேசினா இவர் பொய் சொல்லான்னு சொல்லிடுவாங்க. அவ இருந்து பேசும்போது கண்ணிட்டு அழுகிறார்கள். அவங்க யாரும் எனக்கு தெரியாது, வழக்கமானவர்கள் அல்ல, முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதனுடைய ரகசியத்தை பேசும்படியாக தேவன் சொல்லுவாரானால் அது எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வரங்களின் அடையாளம். பெரிய பரிசுத்தவானாக இருந்தவன் நான் சொல்லல, ஆனா இதற்காக கிரயத்தை தெரிவித்து இருக்கிறேன். ஒரு சகோதரன் இறந்து போயிட்டான். இன்னைக்கு அவன் அதுக்கு முன்னா உயிரோடு இருந்தப்ப ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருந்தது. டேடின்னு சொல்லி பேர் அவங்க கேட்பான். அடிக்கடி வந்து என் ஊழியத்தில் கேட்பான், அப்பா உங்க மேல இருக்கிற வகை எனக்கு வேணும்னா. அசுத்த ஆவிகள் மேல தேவன் அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்தும் போது, அசுத்த ஆவிகள் அலறி அநேகர் விட்டு ஓடும்போது, அபிஷேகத்தினால நிலையப்படியான தேவனை பயன்படுத்தும் போது அவன் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அவன் பிரமித்து போவான். கொஞ்ச காலம் ஊழியத்தை செய்தா ஊழியர் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கர்த்தருக்குள் மதித்து போனதுனால அதிகமாக அவனை பற்றி நான் பேசுகிறேன். நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், இது என் பாக்கெட்டில் இருக்கிற காரியத்தை அவனுக்கு எடுத்து கொடுப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்தவைங்க தேவனிடத்தை பெற்றுக்கொள்ளும். நேரத்தை செலவழித்து என்ன பண்ணிக்க, தேவ பாதத்தில் விழுந்து என்ன பண்ணிக்க, இது எல்லாருக்கும் முடிய வைக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவை. இன்னைக்கு ஆயத்தமா இருப்பாயானா அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணல, ஏதோ வரும் 2 வசனத்தை பேசணும், ஒரு பாட்டை பார்த்தோம், முடிஞ்சு போச்சு, பைபிளை கூட்டிட்டு போகிறோம். ஆனால் வெளிப்பாடுகள் எவ்வளோ கிடைச்சி கொடுக்கு, ரெவலேஷன் எவ்வளோ கிடைச்சிது, வேத வசனத்தின் ஆழங்கள் எவ்வளோ இருக்கு, ஆழத்தில் முத்து இருக்கு, அற்புதங்கள் இருக்கு, அதிசயமான காரியங்கள் இருக்கு.
ஆழமாக இல்லாமல் மேலோட்டமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில இருப்போமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீ ஆழமா உள்ள வரலன்னு அர்த்தம். இந்த வருஷம் யாருக்காக எதுக்காக எதிர்பாரு கவனிங்க. கணத்துக்குரியவர்களாக மாறணுமா, தேவ சித்தத்தை செய்யணுமா, நல்லது உண்மை முத்தமான ஊழியக்காரனை என்று நீ தேவனால் நீ அழைக்கப்படணுமா, தேவன் கொடுத்த பூஜ்யத்தில் நீ உண்மையா இருக்கா என்று சாட்சி பெற வேண்டுமா, இந்த அனுபவங்களுக்கு நீ வர வேண்டும். கவனிங்க, நீ இருக்கிற இடங்களுக்கு நீதான் ரட்சகன். ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்கு நீதான் ரட்சகன். ஏற்கனவே சொன்னேன், தன் வீட்டாரை தனக்கு சத்துருக்கு மத்தியில கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் நீ விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும். விசேஷித்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்க வேண்டும். வரங்களை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டும். இந்த வரங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள், உங்களுக்காக ஈர்த்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன பண்ணுங்க கவனிங்க. இந்த வரங்களை குறித்து நமக்கு தெரியணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சபைக்கு வந்தோம், நல்லது. ஏதோ கொஞ்ச நேரம் விட்டாங்க, அதோட நல்லது. ஆனா இதோட கூட கிறிஸ்தவ வாழ்க்கை முடியல. நீ என்ன பண்ணணும்? ஒரு ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் மரபில்லாமல் தேவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பல இடத்துல பேசி இருக்கிறேன். இந்த காரியங்களை பேசும்போது ஏன் நீ அந்நிய பாஷையில் ஒரு தேவை பண்ணு சொன்னா கவனிங்க. இப்போ இந்த நாட்கள்ல ஒரு மாசத்துல இந்த கட்சியில இருந்த ஒரு மீட்டிங் சின்னமாக நடக்குது. அது கரோனா விட்டு வச்சு நடத்துறோம். மீண்டும் அதை விட்டுட்டு தான் திரும்பி அவங்க போன மாசத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்நிய பாஷையிலேயே பேசி அந்நிய பாஷைகளை தேவன் கொடுக்குற வார்த்தைகளை ஜெபமாக்கி அந்த ஜெபத்தை அந்நிய பாஷைகளையும் சொந்த பாஷைகளையும் பேசி தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கூடுதை இருக்கு. யாராயிரு ஏதோ வருத்தம் கிறிஸ்தவத்தில் மாதம் திருப்தி ஆகி போயிடாரு. இப்போ சபைக்கு வர்றது நல்லதுதான். சபையில் வர்றத சத்தியத்தை கேட்கதான். சத்தியத்தில் ஒரு பங்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வரங்களை நீ என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். அது ஒரு மனுஷன் கருத்து வந்துடாது. கைகளை வைக்கும் போது வரங்கள் அனல் ஊட்டப்படுகிறது. அதை நீ அனலாக்கி கொள்ள வேண்டும். நீதான் அதை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, எபேசியர் 5:18 நீ வாசித்தீங்கன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான ஆவியினாலே நிறைந்து கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு கவனிங்க. இந்த துன்மார்க்கத்திற்கு ஏதுவான விதி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து இன்னைக்கு ஊழியம் செய்யறா கூட வேதத்தோட ஒரு காரியங்களை பாருங்க. ரோமன் 12:11 வாசிக்கிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு இன்னைக்கு அனலா இருக்க ஒரு குடிகாரனை பாருங்க. போதை கொஞ்சம் இறங்கிட்டா, இல்லைன்னா போதையாய் கீழே விழுந்துட்டா, அவன் போதைக்கு ஏற்ற உடனே அவன் முதல் எதிர்பார்க்கிறதுக்காக ஒரு பெரிய அடிக்கணும். அந்த ஒரு பெரிய அடிக்கிறதுக்கு எவங்கிட்ட பிச்சை எழுத கூட அவன் தயங்க மற்றவங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவன் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவன் அந்த போதை திருப்பி ஏற்றிக்கொள்றதுலாம் அவன் கவனம் இருக்கும். ஒரு குடிகாரனுக்கு அப்பேற்பட்ட நிலை இருக்குமானால் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைகள் நம்ம செலவழிச்சுனே இருக்கிறோம்.
ஆவிக்குரிய வரங்கள் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அது புதுப்பிக்கப்படுவதற்கு ஆவியினாலே நிறைந்திருக்கிற அனுபவங்கள் உனக்கு அவசியம். அதுக்கு தேவனோடு கூட நீ எவ்வளவு நேரம் இருக்கிறாய் என்பது ரொம்ப முக்கியம். ஆவியில 2 தீமோத்தேயு 1:6 வாசித்து பாருங்க. இது நிமித்தமாக நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. அனல்மூட்டி நீ தான் எழுப்பணும். எங்க கைகளை வைத்து இந்த வரங்களை குறித்து அதை அனல் மூட்டுகிறோம். அதுக்கு எரிய ஆரம்பித்த பிறகு நீங்கள் தான் அனல்மூட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லக்கூடிய காரியம் காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:19. ஆவியை அவிழ்த்து, அதாவது அனலை மறுக்கிறாரு, அதை அணைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்ற காரியத்தை தெரியுமா? வெளிப்படுத்துற 3ஆவது அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். இப்படி நீ உணர்வில்லை அனலுமில்லை வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். ஒரு அருவருப்பு. விலையேற பெற்றவர்கள் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். ஆனால் விலையேற பெற்றது என் வாயிலிருந்து வெளியேறி விடுமானால் அது அருவருப்பா மாறி ஆவிக்குரிய நடையில் அப்படியே கட்டுப்படாம இருக்கிறது தேவனுக்கு அருவருப்பு. இந்த ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய நிலைகள் இது அனல் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். இது ஒரு நாள் அமிழ்ந்து பொழுதுறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, அதற்கு கூடி சேரக்கூடிய ஒரு அனுபவ ஐக்கியம் உனக்கு தேவை. அதுதான் தவை. ஒரு கட்டை எரியத்துக்கும் 10 கட்டை எரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தனியா எரியிற கட்டை சீக்கிரம் அணைஞ்சிடும். 10 கட்டையாக சேர்ந்து எரிகிறது அதிகமான அனல் கொடுக்கும். இப்படி ஆவிக்குரிய அனுபவத்தில் நீ வளரணும். முதல்ல சொன்ன உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு இருந்தது. 2வது ஆவிக்குரிய அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு இருந்தது. அப்ப இன்னைக்கு இந்த 2 அனுபவங்களோடு கூட இந்த செய்தியை நாம் கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியவைகளே. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீ முழுகி ஞானத்தானம் எடுத்து மனத்திருப்பதற்கு வந்த பிறகு உனக்கு இது உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இது உனக்கு சொந்தமானதுதான். இதை நீ அறிந்திருக்க வேண்டும். இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ எல்லாவற்றுக்கும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு காணிக்கை கொடுக்கிற கர்த்தரை நம்ம மையப்படுத்தணும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் இருந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருள்துணையே, பாதைக்கு நல்ல
அவமானம் பாடுபடியாக திருவிழாவே ஆண்டவரே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னேன். ஆபிரகாமுடைய 2 ஆசீர்வாதங்கள் உன்னை உலக பிரகாரமாக அவனை ஆசீர்வதித்து சீமானாக வைத்திருந்தேன். 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெற்று வாழ்ந்தது போல நாங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் அதை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை எங்களை கேட்க முடியாத வைத்தீர். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் கொடுத்த பலத்த கரத்தில் வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஏற்று கிறிஸ்துவனை என்ற நாமத்தான் ஜெபிக்கிறேன். இவனோட நடத்தினான். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துகிறோம் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிறவர்கள் அனைவர் குடும்பங்களோடும் தேசத்தின் ஜனங்களோடும் என்றும் நீடித்து நடத்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வாழ்த்து.